நீங்க டயாலிசிஸ் ஒரு மருத்துவ முறை வந்துருச்சு. டயாலிசிஸ் மருத்துவ முறை என்ன? ரத்தத்தை சுத்தப்படுத்துறது. ரத்தத்தை ஏன் சுத்தப்படுத்தணும்? கிட்னி கெட்டு போயிருது, கிட்னிங்கிற சிறுநீரகம் கெட்டு போயிருது. அது கெட்டு போகாம தடுக்கிறதுக்கு டயாலிசிஸ் மருத்துவ முறை வச்சிருக்காங்க. பணக்காரங்க கட்ட கொண்ட கட்டிட்டு பாத்துறாங்க. ஏழை எளிய மக்கள் என்ன ஒண்ணு முடியுமா? ஒரு நரம்புல ஓட்டையை போட்டு ரத்தத்தை எடுத்து இன்னொரு நரம்புல செலுத்துறேன், இடையில சுத்தம் பண்ணி. அந்த முறை எதுக்கு வந்துச்சுன்னா உடம்புல உப்பு கூடுனதுனால. உப்பு கூடுனதுனால உடல் உறுப்புகள் கெடுது. அப்படி கெடாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த டயாலிசிஸ் பண்ணணும். டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா மரணம் எப்பன்னு எண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுவே மருத்துவத்துறை சொல்லுது. நமக்கு ஒரு நல்ல மருந்து இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? 2 பேர் பேசிக்கணும்னா என்னப்பா பேசுறீங்க, என்ன அவ்வளவு நேரமா அவன் பேசிக்கணும், என்ன சொன்னேன்? ஆமா சொன்னேன், சுரக்காய்ச்சி உப்பு இல்ல போய. ஆமா சொன்னேன், உப்பு இல்ல, சுரக்காய்ச்சா உப்பு இல்ல. சுரக்காய் சாப்பிட்டா நமக்கு உப்பு இல்ல. சுரக்காய் சாப்பிட்டோம்னா நீரா போகும். நீரா போச்சுன்னா உப்பு போயிடும். உப்பு போனா உடல் உறுப்புகள் பத்திரமாக காப்பாற்றப்படும். அப்படிப்பட்ட அருமருந்து சுரக்காய் நமக்கு இருந்துச்சு. சுரக்காய் அப்படி இருந்துச்சு, குண்டு கட்டி மாதிரி இருந்துச்சு. சுரக்குடுவையில தான் கல்ல இறக்குனாங்க ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு சுரக்காய் அப்படி இருக்கு, புடவைங்க மாதிரி இப்படி வந்துருச்சு. அப்ப தப்பு தானே? ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல.